ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் தாமே இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கவும், ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், எங்களுடைய ஆண்டவரே ஞான கண்களையும் ஆவிக்குரிய இருதயங்களை கத்த திறந்தருள்வீராக. தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பரிசுத்தாவின் வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். தேவன் தாமே எங்களோடு இருங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஐக்கியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஐக்கியம் எவ்வளவு முக்கியம். சபையோடு கூட நாம் இருக்க வேண்டிய ஐக்கியம், ஆமென். தேவனோடு கூட இருக்க வேண்டிய ஐக்கியம். அல்லேலூயா. ஐக்கியம் யாரால் உண்டாக்கப்பட்டது? சொல்லுங்க. ஐக்கியம் யாரால் உண்டாக்கப்பட்டது? ஐக்கியம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் ஐக்கியத்தை உண்டாக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியத்தை யார் உண்டாக்கி கொடுத்தார்? ஆண்டவராக இயேசு நம்முடைய ஐக்கியங்களை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ நாம முதல் காரியத்தை தியானித்தோம். ஐக்கியம் இருந்தால் நமக்கு என்ன உண்டு? ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டு. ஐக்கியம் இருந்தால் என்ன இருக்குது? ஒரு பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. நம்முடைய ஜீவியம் கட்டப்படுவதற்கும் முன்னேறி செல்வதற்கும் ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் ஐக்கியத்தில் உண்டாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ இங்க நம்ம வாசித்ததன்படி அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். எப்படி இருந்தார்கள்? உறுதியாய். உறுதி அப்படின்னா என்ன? சரி, வைராக்கியம், ஸ்ட்ராங்கா. ரைட். அடுத்தது விடாம பிடிக்கிறது. ஆமென். இதுக்கு டெஃபினிஷன் சொல்லப்பட்டிருக்கு. உறுதியான என்பதுனா தொடர்ச்சியா நடக்கிறது. ஆமென். கண்டினியூட்டி இருந்தா தான் அது உறுதி. நீங்கள் தேவனோடு கண்டினியூட்டி இருந்தா தான் அது உறுதி. நீங்கள் சபையோடு கண்டினியூட்டி இருந்தா தான் அது உறுதி. ஆமென். நீங்க ஸ்டாப் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுல உறுதி கிடைக்காது. அதுல ஒரு விதமான பேக்ட்ராப் தான் நமக்கு கிடைக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீரான உறுதினா என்ன? சீரானதாய், அதாவது சரியான பாதையிலே. அல்லேலூயா. சரியான பாதையிலே போறது. மூன்றாவது அசைக்க முடியாதது. ஆமென். உறுதினா என்ன? அசைக்க முடியாதது. இதுதான் உறுதி. உறுதியான சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதன் அடிப்படையில் தான் அந்த உறுதித்தன்மை நமக்கு முன்னாடி போகும். அது தொடர்ச்சியா இருக்கணும், சீரானதா இருக்கணும். ஆமென். சரியானதா இருக்கணும், அசைக்க முடியாததா இருக்கணும். அதுதான் ஐக்கியத்தினுடைய பலம். அதனால்தான் வேதம் சொல்லுது உறுதியாய் தரித்திருந்தார்கள். நம்ம அப்போஸ்தலர் நடபடியில பார்த்தோம். அப்போஸ்தலர் நடபடியில நீங்கள் நேரம் கிடைக்கும் வீட்டில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருந்திருக்கும். அவர் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க. பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, அடிக்கப்பட்டாங்க, உதைக்கப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, தள்ளப்பட்டாங்க. ஆனாலும் கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருந்துச்சே தவிர அது ஸ்டாப் ஆகல. ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப கண்டினியூட்டி நம்முடைய ஐக்கியத்திலே, தேவனோடு கூட இருக்க ஐக்கியத்திலையும் சபையோடு கூட இருக்க ஐக்கியத்திலையும் உங்களுக்கு தொடர்ச்சி இருக்க வேண்டும். ஆமென். போன வாரம் வந்த பால்கள் இந்த வாரம் காணா போயிடுவாங்க. ஏன்னா அவருக்கு மனுஷனை பிரியப்படுத்தி அவருக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் எப்பனா மனுஷனை பிரியப்படுத்தி இருக்கிறாரா? ஆமென். அவரு எல்லாரையும் விரும்பினார். ஒரு மனுஷனை மட்டும் அவரு அதாவது கூட ஒரு பேதுரு ஒரு இடத்துல பாக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, இதை உனக்கு என்ன பண்ணல, மனுஷன் வெளிப்படுத்தல, என்ன பண்ணாராம், தேவன் வெளிப்படுத்தினா சொன்ன. அடுத்த பக்கமே திரும்பி போனா எனக்கு பின்னாடி போய் பிசாசு சென்டர். விளங்குதா? அப்போ ஒரு இடத்துல ஆண்டவர் உற்சாகப்படுத்துறாரு. உனக்கு நீ என்ன எப்படி என்னென்ன கேட்கறாங்க சொல்லும் போது அவன் பேதுரு சொல்றான், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் சொன்னார். ஆனா அடுத்த பக்கமே திருப்பினா எனக்கு பின்னாடி போய் பிசாசு சென்டர். ஆமென். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ எதுல விட்டேன்? உறுதியான ஒரு விதமான ஒரு உறுதித்தன்மை நம்முடைய ஐக்கியங்கள்ல இருக்கும் பொழுதுதான் நம்மாலே தொடர்ச்சியான ஓட்டத்தை ஓட முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அதுதான் பார்த்தோம். நமக்கு ஐக்கியம் ஒரு பாதுகாப்பு.
The fellowship is God's protection. Amen. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற இடத்துல ஐக்கியத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. சரி, அடுத்து நம்ம தொடர்ந்து தியானிப்போம். 46வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாய். அல்லேலூயா. ஆதி திருச்சபையில இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அப்புறம் தான் திருச்சபையில் அதிகமாக உருவாக்கப்பட்டது. ஆதி நாட்களில் சபை கிடையாது. அதில் வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு தேவ ஞானம் இல்லை அப்படின்னா நம்மளை ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த நாட்களில் சபைகள் இல்லை, வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க. ஆமென். இன்னைக்கு வீடுகளை தாண்டி சபை வளர்ந்துருக்குது. ஆமென். சபைக்குள்ளதான் ஆள் இல்லை. அன்னைக்கு சபை இல்லை, ஆள் நிறைய இருந்தது. இன்னைக்கு சபைகள் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட நோக்கத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கல. இன்னைக்கு நல்ல சபைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல ஆவிக்குரிய சபைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வீடுகளிலே கூட்டங்கள் நடத்துறோம், சிறு குழுக்களை நடத்துறோம், அதை கொண்டு வந்து சபையில அடாப்ட் பண்றோம். நமக்கு சபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒருமனப்பட்டவர்களாய் சபையிலே அனுதினமும் என்ன பண்ணார்களாம்? தரித்திருந்தார்கள். தேவாலயத்தில். எங்க எங்க தேவ ஆலயம் என்றால் என்ன? தேவாலயம் எது உங்களுக்கு? ரெண்டாவது முதல் ஆலயம் எது? உங்க இருதயம். ரெண்டாவது ஆலயம் எது? சபை. முதல் ஆலயம் மட்டும் உங்களுக்கு போதுமா? முதல் ஆலயம் மட்டும் போதும் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? வீட்லயே ஆராதிச்சிருக்கணும், வீட்லயே அப்பம் எடுத்திருக்கணும், வீட்லயே செத்து போனா நீங்களே உங்களை அடக்கம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு அதாவது சர்ச்சோட ஐக்கியம் என்னன்னா, பாஸ்டர் கல்யாணத்துக்கு வரணும், பாஸ்டர் காது குத்துக்கு வரணும், ஆமென், பாஸ்டர் பிறந்த நாளுக்கு வரணும், பாஸ்டர் அடக்கம் பண்ணணும். இது மட்டும் ஐக்கியம் கிடையாது. பாதி பேருக்கு தான் சபைக்கு வருவாங்க, பக்கியமா அங்க நிற்பாங்க. இதுக்கு மட்டும் சபை கிடையாது. ஆமென். உங்களுடைய நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து அதை செய்து முடிப்பதுக்கு சபையோட வேலை கிடையாது. ஆமென். இன்னைக்கு அதுக்குத்தான் சபைன்னு நிறைய பேர் விரும்புறாங்க. நம்ம இங்க இருந்தா தாங்க நான் கூப்பிட்டா பாஸ்டர் வருவாரு. நீங்க என்ன எடக்கு முடுக்கு பண்ணியிருந்தாலும் கூப்பிட்டா நாங்க வருவோம். என் வேலை அது. ஆமென். ஏன்னா எனக்கு கொடுத்த அழைப்பை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். எனக்கு கொடுத்த அழைப்பு, அந்த அழைப்பை நிறைவேற்ற நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். சபைக்கு ஒழுங்கா வந்தாலும் வரலனாலும் அடக்கம் பண்ணா கூப்பிட்டா நான் போய் தான் ஆகணும். அப்படித்தானே? அந்த டைம்ல முரண்டு பிடிக்கிறதுக்கு நான் விசுவாசியா இல்லையே? ஆமென். அப்போ அதுக்கு ஐக்கியம் கிடையாதுங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்கு சபையில் இருந்தா தான் அப்படியே ஒரு எண்ணம் இல்லையா? முக்கியமா பாஸ்டர் கூப்பிடுறது 4 தான் முக்கியமா கூப்பிட்டுப்பாங்க, வேற எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, குழந்தை பிறந்ததுக்கு, பிறந்த நாளுக்கு, அடக்கத்துக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல பாஸ்டருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, சர்ச்சுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமென். பாருங்களேன், அப்படிதான் சபைக்குள்ள பாதி கூட்டம் இன்னைக்கே இருக்குது. இல்ல தேவ பிள்ளைகளே, இது உனக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. இது நீங்க எப்படி இருந்தாலும் நான் வந்து செய்ய வேண்டிய கடமை. அதை நான் செஞ்சிருவேன். நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் பண்ணிடுவேன். எத்தனையோ அடக்கம் பண்றோம். ஆமென். நல்லவன் யாருன்னு தெரிஞ்சு அடக்கம் பண்ணுவோம், அநியாயம் பண்ண தெரிஞ்சு அடக்கம் பண்றோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அது தேவன் சபைகளுக்கு நியமித்திருக்க ஒரு கடமை. ஆமென். ஆனா ஐக்கியம் என்பது என்ன? நான் ஒருமனப்பட்டு தேவாலயத்திலே தரித்திருப்பது ஐக்கியம். ஆமென். ஒருமனம் என்பதுதான் ஐக்கியத்துக்கு முக்கியமான ஒரு நோக்கம். அல்லேலூயா. தேவாலயத்தில் என்ன பண்ணணுமா? ஒருமனப்பட்டு டெய்லி இருந்தாங்களாம். ஆமென். அனுதினமும். இந்த ஆலயத்திலும் அனுதினமும் இருக்கலாம். ஆமென். இந்த ஆலயம் நம்மோடு கூட இருக்குது, அனுதினமும் இருக்கலாம். ஆனா இந்த ஆலயம் என்பது தேவன் நம்ம கொடுத்ததான கிருபை. அனுதினமும் வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் வரலாம், தப்பு கிடையாது. ஆமென். அனுதினமும் வராங்க, வந்து ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்போ நாம தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்றவங்களா இருக்க வேண்டும். தனித்திருப்பதை எப்பொழுதுமே விரும்பக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் தனியா ஜெபம் பண்றேன் பாஸ்டர்,
நான் தனியா பைபிள் வாசிக்கிறேன் மாஸ்டர், நான் தனியா எல்லாம் செய்யறேன் மாஸ்டர். ஆமென். அது உங்க வீட்டோட இருக்கும். தனியா நீ இருந்தா உங்க வீட்டோட பண்ணுங்க, தப்பு கிடையாது. சபை நீ எப்போ உன்னை ஐக்கியப்படுத்திட்டியோ அப்போ எல்லாரோட இணைந்து செய்வதுதான் அது ஜபம், இணைந்து செய்வதுதான் ஐக்கியம், இணைந்து செய்வதுதான் நல்லது. ஆமென். தனிப்பட்ட முறையில் நீங்க இங்க வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. என்ன சொல்றீங்க? இங்க உங்களை கூட்டுற நோக்கம் என்ன? நம்ம ஐக்கியமா இருக்கணும். அல்ல, கூட்டுற நோக்கம் என்ன? ஐக்கியமா இருக்கிறதுக்கு தான் இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு சபைகளுக்குள் நடக்கிற பெரிய வேலை இதுதான். ஐக்கியங்களை கெடுப்பது தான் அவனுடைய பிரதான வேலை. ஏன்னா அவனுக்கு தெரியும் எங்க ஒருமனப்பட்டா கிரியை நடக்கும். ஆமென். ஒருமனப்பட்டா வல்லமை வெளிப்படணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இன்றைக்கு எல்லாரையும் குழப்பி கொண்டு இருக்கிற வேலை தான் அவனுடைய வேலை. ஆமென். பிசாசனுடைய பிரதான வேலை என்ன? நம்மை குழப்புறது தான் அவனுடைய வேலை. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப நீங்க என்ன பண்ணாதீங்க, தனிமையா இருந்து செயல்பட விரும்பாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து. ஆமென். அது தனிமையா இருந்து செயல்படுவது என்பது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கும். என்ன? உங்களுக்குள்ள இருக்க தரிசனத்தை உங்கள் குடும்பத்தோடு மட்டும்தான் இணைக்கப்பட முடியும். அது இன்னொரு விசுவாசோடு இணையாது. நல்லா புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்குறாருங்க ஆண்டவர், உங்களுக்கு செய்ய சொல்றாரு. அதை யாரோட நம்ம செய்யணும்? உங்க கணவன், உங்க மனைவி, உங்க பிள்ளை இணைஞ்சு செஞ்சாதான் அது தரிசனம். அதோடு கூட இன்னொரு விசுவாசியை இணைக்கும் போது அது பிரச்சனையாம தர தரிசனமா மாறாது. விளங்குச்சா உங்களுக்கு நான் சொல்றது? இது வேதத்தின் உண்மைதான். நீங்க போய் ஆராயுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அது எல்லா ஆண்டவருக்காய் உண்மையா வாழ்கிறவனும் கண்டிப்பா ஒரு பாரம் இருக்கும். அந்த பாரம் உன் குடும்பத்தோடு இணையும் பொழுதுதான், அதாவது உன் கணவன் உன் மனைவி தான் உன் சரீரம், இதுதான் ஒன்னா சேரும். உன் பிள்ளையோட ஒன்னா சேரும். அப்போ அந்த தரிசனம் மேல வரும். இன்னொரு விசுவாசி வந்து அந்த சரீரம் அதுக்கு உட்பட்டது. அல்லேலூயா. அந்த தரிசனம் ஒண்ணு சேராது. அது கடைசி வரைக்கும் போராட்டமா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் நாம தவறா புரிஞ்சு கொள்கிற ஒரு காரியம். ஆமென். உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரா, உங்க வீட்டில் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்க வீட்டுக்காரங்க மனைவி பிள்ளையை கூப்பிட்டு நம்ம இதை பண்ணணும்னு சொல்லு, நல்லா செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா உன் தரிசனம் இன்னொரு வீட்டில் போனா அது குழப்பத்தை தான் உண்டாக்கும். ஏன்னா அதனுடைய ஆத்மா வேற, அதனுடைய தரிசனம் வேற, அதனுடைய பாரம் வேற. ஆமென். இதை நீங்கள் இணைக்க முற்படும் பொழுது அதனால பிரச்சனை தான் வருமே தவிர சமாதானம் வராது. ஆமென். என்ன வராது? சமாதானம் வராது. அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்க நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள போக கூடாது. வேதம் சொல்லுது, முதலாவது நீ குடும்பத்துக்கு போனா சமாதானத்தை சொல்லுன்னு இருக்காரு ஆண்டவர். ஆமென். அப்ப நம்ம போனா என்னதான் இருக்கணும்? ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் தான் இருக்கணும். எப்பா இவங்க வர்றதுனால ஒரே சண்டையாகுதியா என் குடும்பத்துல அப்படின்னு கூடாது. ஆமென். எப்போ இவங்க காலை வச்சாங்களோ அப்பயே ஒரே சண்டையாகுது என் குடும்பத்துலன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நம்ம போல. ஆமென். நம்ம போற நோக்கம் என்ன? அந்த குடும்பத்துக்கு சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. 47வது வசனம் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் எப்படி இருந்தார்களா? தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். தயவு பெற்றிருந்தார்கள். ஐக்கியம் ஒரு சூப்பர் நேஷனல் growth உனக்குள்ள கொண்டு வரும். ஆமென். ஒரு வளர்ச்சி உனக்குள்ள ஐக்கியம் கொண்டு வரும். அல்லேலூயா. நீ வளர்வதற்கு தயை கர்த்தர் உனக்கு உண்டாக்கி கொடுப்பார். ஆமென். ஒரு சூப்பர் நேஷனல் growth, அதாவது தொடர்ந்து தேவனோடு கூட நீ உருவாகி வளர்வதற்கு அந்த ஐக்கியம் உனக்கு வழிவகுக்கும். அல்லேலூயா. சபையில நீங்கள் ஐக்கியப்படுவது தான் நல்லது. ஆமென். நீங்கள் முன்னாடியே சொல்லியாச்சு, நீங்க யாரும் இல்லை, நீங்க விசிட்டர் கிடையாது. நீங்க யார் கிடையாது? சர்ச்சை விசிட் பண்ற போறதுக்கு நீங்க வர ஆள் கிடையாது. ஆமென். விசிட்டரா இருந்தா உனக்கு நேரம் மட்டும்தான். விசிட்டர் ஆள் நேரத்துக்கு மட்டும்தான் வரும். ஆமென். விசிட்டர் ஆள் எப்போ தான் வரும்? ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் டைம் கொடுத்துருவாங்க, 4 to 6 மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. அதுக்கு மேலே இருந்தால் வாட்ச்மேனே தட்டி விட்டுருவான், வெளியே போறியா இல்லையா அப்படின்றான். ஆமென். அப்போ நம்ம விசிட்டரா சர்ச்சுக்கு வந்தோம்னா உனக்கு டைம் தான். ஆமென். அந்த டைமுக்கு மேலே பிரச்சனையும் உணர மாட்டேன், தேவ கிருபையினே உணர மாட்டேன், தேவ வல்லமையோ நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ வருவே, விசிட் பண்ணுவே, போவே, அவ்வளோதான். போய் அவரு ஆண்டரும் போயிடுவார், பார்த்துட்டு இல்லப்பா போ அப்படின்றவார். ஆமென். அப்ப தேவனோடு கூட நீ ஐக்கியப்படும் பொழுதுதான் தயவை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமென். பாருங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் எப்படி எப்படி
எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்களாம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நாம எல்லா தயவு உள்ளவர்களா இருக்கணும், தயவு பெற்றிருக்கிறவர்களாய் நம்ம எல்லாருக்கும் தயவா இருந்து நம்ம செயல்படணும். ஆமென், அதுதான் ஐக்கியம். ஆமென். ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் சூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் மாசம் மாசம் ஏதாவது வீட்டில் போய் கொடுத்துட்டு வருது, மாசம் மாசம் ஏதாவது பணம் கொடுத்துட்டு வருது, அது கிடையாது தயவு. ஆமென், ஆமென். அப்ப நம்ம ஒருத்தரை மட்டும் நம்ம இவங்க நல்லா சொன்னா மட்டும் போதும் நினைக்கிறது வந்து தயவு கிடையாது, அது பெருமை. ஆமென். பெருமையில் உனக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறாராம். அல்லேலூயா. மனுஷன் கிடையாது, யார் எதிர்த்து நிற்கிறார்? தேவனே எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெறும்போது தான் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமா சபையில சேர்த்தா. ஆமென். ஒரு சிலருக்கு மட்டும் நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் நம்ம வைத்துக் கொள்வது பேர் ஐக்கியம் அல்ல, தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஆமென். என்ன சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உனக்கு உனக்கு ஏத்தவங்க கூட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப். சொல்லுங்க. ஏன் பின்னாடி இந்த பக்கம் ஒரே மயான அமைதியா இருக்குது? உனக்கு ஏத்தவங்க கூட தேடுறது மட்டும் என்னது? ஃப்ரெண்ட்ஷிப். எல்லாரோட இருக்கிறது தான் ஐக்கியம். சொல்லுங்க, உனக்கு ஏத்தவனோட கூட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாரோட கூட இருக்கிறது ஐக்கியம். அப்போ நாம எல்லாரிடத்துல தயவு பெற்று இருந்தா தான் ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்ப்பார். ஆமென். நமக்கு ஏத்தவங்களுக்கு மட்டும், நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நாம இங்க உள்ள வரல. ஆமென், அதானே? நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் நம்ம உதவி பண்றது, நமக்கு ஏத்தவங்களுக்கு மட்டும் உதவி பண்றது, நமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் உதவி பண்றது, தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அது ஐக்கியம் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. நல்ல ஆங்கிலத்தில் பழமொழி இருக்குல்ல, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யார் நான் சொல்றேன். ஆமென். அப்போ நம்ம ஒருத்தர் கூட சேரணும்னா அவங்களுடைய தோற்றமும் அவங்க நடவடிக்கை நம்மோடு கூட இணைவதற்கு அல்ல, தேவனுடைய கரக்கிரியை நம்மோடு இணைவதற்கு. ஆமென். தேவனுடைய கிரியை. நம்ம அந்த மனுஷனை போல மாறுறதுக்கு சபைக்கு வரல, நீ பாஸ்டர் போல மாற சபைக்கு வரல, நீ பாஸ்டமா போல மாற சபைக்கு வரல, இயேசுவை போல மாற சபைக்கு வந்திருக்கிற. அல்லேலூயா. யாரை போல மாறணும்? நம்ம யாரும் நீங்க டிபி காப்பி அடிச்சிட கூடாது. ஆமென். உனக்கு ஒரே ஒரு டிபி காப்பி இயேசுவா தான் இருக்கணும், ஜெராக்ஸ் காப்பியா இருக்கணும், நீ அவரை மாதிரி இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிபி காப்பி ரொம்ப நாள் ஓடாது. மனுஷனுக்கு டிபி காப்பி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாள் ஓடாது. ஆனா இயேசு நீங்க காப்பி அடிச்சிட்டீங்கன்னா ஓடிட்டே இருக்கலாம். ஆமென். யாரை தான் காப்பி அடிக்கணும்? எக்ஸாம்ல காப்பி அடிக்க கூடாது. யாரை காப்பி அடிக்கணும்? ஆமா, இயேசுவை தான் என்ன பண்ணணும்? காப்பி அடிக்கணும். மனுஷனை காப்பி அடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அந்த ஆள் போலவே இருக்குமே தவிர இயேசு போல கடைசி வரைக்கும் வராது. ஆமென். நீங்கள் இயேசுவை போல மாற அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். யாரை போல? இயேசுவை போல மாற அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஐக்கியம் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது, ஐக்கியம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ ஒரு சில நேரத்துல தான் போன சொன்ன பிரச்சனைகள் சண்டைகள் வரும், ஆனா அதுலயே இருந்துட்டா நீ வளர முடியாது. ஆமென். கண்டிப்பா பிரச்சனை வரும். ஏன்னா சபை என்பது குடும்பம். எந்த குடும்பத்துல எனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு? கை தூக்குங்க பாப்போம். இது வரைக்கும் என் மனைவிக்கும் எனக்கு சண்டை வந்ததே இல்லை. கை தூக்குங்க. சரி, அப்புறமா தரேன். கை தூக்குங்க. பொய் சொன்னீங்கன்னா பரலோகம் பாக்குது. இது வரைக்கும் எங்க வீட்டுக்காரர் ஒரு வாரத்துல திட்டினது இல்லை, அடிச்சது இல்லை. நான் அப்படியே திருப்பி சொன்னேன், நீங்க அடிச்சது இல்லை. அவர் வசனம் அடிக்க மாட்டார், பாவம் அவரு. நீங்க அடிச்சது இல்ல, நீங்க சொம்ப தூக்கி அடிச்சது இல்ல, மண்டியை வச்சது இல்ல. அப்ப எல்லா இடத்துல என்ன இருக்குது? ஆமென். அதுக்குன்னு கடைசி வரைக்கும் உங்க வீட்டுக்காரோட பேசாம இருப்பீங்களா? உங்க மனைவியோட பேசாம இருப்பீங்களா? ஆமென். அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு குடும்பத்துல போயிட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டு 20 வருஷம் ஆகி கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று எல்லாம் முடிச்சுட்டு எங்க வீட்டில் எனக்கு யாரும் தெரியாதுன்னு நடக்கும். இது ஒத்துக்க முடியுமா? முடியாது. குடும்பம் உறவுகள் வந்து நம்மோடு கூட, அதாவது இணைந்து செயல்படுவதற்கு உறவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உறவுகளை நாம் கனம் பண்ண வேண்டும். ஆமென். உறவுகளை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். ஆனா அவங்களோட இணைஞ்சு ஓடிடக்கூடாது. அது ஆவிக்குரியவங்களா இருக்கட்டும், ஆவிக்குரியவங்க இல்லாதவங்களா இருக்கட்டும், உறவுகளை கனம் பண்ணணும். கூட பிறந்தவங்களோ கூட இருக்கிறவங்களோ மாமனார் வீடோ மாமியார் வீடோ என்ன பண்ணுங்க? உறவுகளை கனம் பண்ணுங்க.
ஆனா அந்நியனுகமா இருந்தா இணைந்து போவாதீங்க. ஆமென். அது நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனை உண்டாக்கிடும். நீங்க அவங்களோட என்ன பண்ணணும்? தேவ அன்பை காட்டணுமே தவிர ஐக்கியம் கொள்ளக்கூடாது. ஐக்கியம் விசுவாசியோட இருக்கணும், ஐக்கியம் அவிவிசுவாசியோட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு வளர்ச்சியை பார்க்கிற இடம் எது? ஐக்கியம் தான். ஐக்கியம் கொண்டுட்டா உங்களை பயன்படுத்த சபை எப்பயுமே ஆயத்தமா இருக்கும். ஆமென். ஐக்கியத்துல வந்தா தான் அது எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். ஆமென். ஐக்கியத்தில் இருக்கிறதுலே நமக்கு டிமி கொடுக்கும் பொழுது ஐக்கியத்தில் இல்லாத என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பக்கம்தான், ஆண்கள் பக்கமும் அப்படிதான் இருக்குது, பெண்கள் பக்கமும் அப்படிதான் இருக்குது, வாலிபர் பக்கமும் அப்படிதான் இருக்குது. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடமும் அப்படிதான் இருக்குது. நம்ம பார்த்தார் பாஸ்டர் கொட்டு போனா அவரு பாரமோன்னு கொட்டுறாரு. நீங்களாவது பரவாயில்ல பாஸ்டர். அப்ப எல்லா கூத்த இப்படிதான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் எங்க உடைக்கணும், எங்க ஆளை தூக்கணும் அவனுக்கு தெரியும். அப்ப தேவையில்லாத ஒரு காரியத்தை உள்ள கொண்டு வந்து உன்னை கொலாப்ஸ் பண்ணுவான். ஆமென். அப்போ உன்னுடைய ஐக்கியம் கெட்டு போயிடும். நீ என்ன பண்ணுவ? அதோட நின்று போயிடுவ. ஆமென். உன்னை நிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் உள்ள கொண்டு வரல, உன்னை உருவாக்கத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நீ ஐக்கியத்தில் இணைஞ்சினா உன்னை உருவாக்க சபை ஊழியக்காரன் எப்பயுமே ஆயத்தமா இருப்பான். உங்களை உருவாக்கத்துக்கு தான் நாங்க இங்க நிக்கிறோம். ஆமென். நீ வந்ததுல இருந்து விசுவாசியா இருக்கணும் எந்த ஊழியக்காரன் சொல்ல மாட்டான். ஆமென். தட்டி குத்துனே இருப்பான். ஏதாவது செய்தியா இல்லையா, ஏன் வந்து சும்மா உட்காந்து போற அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆமென். ஒண்ணு ஜெபம் பண்ணு, இல்ல கொடு, இல்ல ஊழியம் செய். எதனா ஒன்லையாவது உங்க என்ன இருக்கணும்? உங்க கரம் இருக்கணும். ஆமென். கொடுக்கவும் மாட்டேன், ஊழியம் செய்யவும் மாட்டேன். ஆமென். ஜெபம் பண்ண வர மாட்டேன். அப்புறம் உன்னை சபையில எதுக்கு தான் வச்சாரு? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு கர்த்தருக்கு உண்மையா தசமமாகதே அது கொடு. ஆமென். கடைசி நீ கொடுக்க மாட்டேன், நீ முடிவு பண்ணிட்ட, சரி வந்து நீ ஊழியம் மாதிரி செய் சபையில. ஆமென். ஆனா எப்பயுமே இந்த ஊழியம் செய்ற ஆளுகிட்ட உண்மை இல்லைன்னா உண்மை உருப்படாது. ஆமென். அப்போ தேவனுடைய ஐக்கியம் என்பது உன்னை வளர வைக்கிற இடம். ஆமென். அப்போ நீ தனித்தே இருந்தினா உன்னால என்ன பண்ண முடியாது? கடைசி வரைக்கும் வளர முடியாது. நீ தனி மரமா தான் நிப்ப. ஆமென். தனி மரத்துல ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஆ ஆ ஆ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதுதான் ஐக்கியம். ஆமென். ஒரு ஸ்ட்ரென்த். ஆமென். உங்க வாழ்க்கையில வருவதற்கு. அல்லேலூயா. நான் 10th படிக்கும் போது எனக்கு முன்னாடி பேட்ச் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் நந்தகுமார். என்ன குமார்? ஆனா ஆள் எப்படி இருப்பா தெரியுமா? விட 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 விடன்னு இருப்பாப்புல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐக்கியத்துல நந்தகுமார நந்தகுமாரா மாத்திரக்கூடாது. நொந்து போன குமார நந்தகுமாரா மாத்திடலாம். ஆமென். அதுக்கு தான் சபைக்கு வரும். ஒருத்தரை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு, ஒருத்தரை ஸ்ட்ராங் பண்றதுக்கு. ஆமென். அதுக்கு தான் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம ஒரு பலமா இருப்பதுக்கு தான் அந்த ஐக்கியத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா. ஐக்கியம் உன்னை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். ஐக்கியம் உன்னை வளர வைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம ஒடிஞ்சு போறதுக்கு வரல, நம்ம உருவாக்க தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உன்னை ஐக்கியம் என்ன பண்ணுதா? உருவாக்குது. உன்னை ஐக்கியம் பலப்படுத்துது. ஆமென். உன்னை பலப்படுத்துது. அல்லேலூயா. சோர்ந்து போனவனே அப்படியே சோர்ந்து போனவனே மாத்துறது ஐக்கியம் கிடையாது. ஐக்கியத்துக்கு வரும்போது நீங்க சோர்வான அண்ணவத்திற்கு கேட்ப, ஏன் சோர்வா இருக்கிறீங்க? விடுங்க. எதுக்கு கேட்கறாங்க? சரி ரகசியமா தான் சொல்ல தேவையில்ல. ஆனா உடனே விடுங்க அதெல்லாம் ஒண்ணே இல்லை. அப்புறம் வெளியே போயிட்டீங்க, யாருமே எதுவுமே கேட்கல. உன்னை கேட்டாலும் தப்பு, உன்னை கேட்கலனாலும் தப்பு. என்னத்தான் பண்றது? பிலிப்பில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்றேன். எப்படி இருக்கணுமா? மூஞ்ச பாரு. வார்த்தை பலப்படுத்துறது தான் சபைக்கு வரும். ஆமென். அப்ப நம்ம மூஞ்சி போகும்போதே மறைச்சுக்கினே போனோம். ஆமென். பாஸ்டம்மா சோத்திரம் சொல்லுவாங்க. சோத்திரம். பாஸ்டம்மாக்கு வந்துடும் உடனே ஆத்துறாங்க வந்து, இது ஏன் தான் இப்படி இருக்குதுன்னு தெரியலையே. ஆமென். அவங்க தான் வெளியே நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம கர்த்தர் சந்தோஷமா இருக்க தான் வச்சிருக்கிறார். ஆமென். எந்த சந்தோஷம்? ஒருவரோடு கூட ஐக்கியப்படுற சந்தோஷம்.
அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, இந்த இந்த இப்படிப்பட்ட ஐக்கியத்துக்கு வரும்போது உனக்கு வந்து வியாதி இருக்கும், உனக்கு போராட்டம் இருக்கும், உனக்கு நெருக்கம் இருக்கும், உனக்கு வருஷத்துல ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத சரியான நபரோடு இல்ல உங்க ஊழியக்காரரோடு நீங்க ஷேர் பண்ணும்போது அந்த இடத்துல உன்னை பலப்படுத்துவாங்க. அவன் சொன்ன நானே இப்படிதான் போராட்ட மாட்டாங்க. ஒண்ணே நடக்காது, இதெல்லாம் நடக்கிறது தான், மேல வரலாம், ஒண்ணே ஆக போறது இல்ல, கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் தூக்குவார்னு சொல்லி உங்களை பலப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் ஐக்கியத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்க உன்னை ஜெபம் பண்றவங்க இருப்பாங்க, அங்க உன்னை விசாரிக்கிறவங்க இருப்பாங்க, அங்க உனக்காக திறப்புல நிக்கிறவங்க இருப்பாங்க. ஆமென். ஆண்டவர் நாம மகிமை. அதுதான் ஐக்கியம். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அங்க ஆதரவான கிருபை கிடைக்கும். ஆமென். we are all family. நம்ம எல்லாமே ஒரே குடும்பம். ஆமென். அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது நாம வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஆமென். கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆச்சு, இன்னும் அதே மண் சட்டி தான் என்ன சொல்றீங்களா? சொல்லுவீங்களா? அந்த அடுப்புன்னு யாருன்னா சொல்லுவீங்களா? அந்த மண் அடுப்பு வரும்ல, அந்த மண் அடுப்பு ஒன்று வரும் பாருங்க, 3 கொம்பு சேர்ந்து வருமே, அந்த மண் அடுப்பு என்ன சொல்றீங்களா? அது வேற அடிக்கடி ஒச்சிக்கோ. எங்க வீட்டுல என்ன எங்க அம்மா பால் காசு சொல்லிட்டு போயிடுவாங்க, அந்த பால் டமால் ஒச்சிங்க கை மேல ஊத்திக்கும். அதை பாப்பாளுங்க நம்மள போட்டு அடிப்பாங்க சேர்ந்து, பாலை ஊத்திட்டு குழந்தைக்கு என்ன பால் அப்படின்னு. அப்ப அதுல சொல்லிய வாங்கி விறகு வச்சு இன்னைக்குமா அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டப் பத்திச்சு லைட்டு. நீங்க நிறைய பேர் டப்பு டப்புன்னு தாங்கிறாங்க, உடனே பத்த வச்சுட்டு போயிடுறாங்க. பட்டாக் பட்டாக். ஆமென். அல்லேலூயா. அது எவன் இருந்தா எனக்கு நான்ட்டு போயிருது, உடனே பத்த வச்சுட்டு போயிருது. அல்லேலூயா. அப்படி பத்த வைக்க கூடாது, நம்ம ஒன்னு எரிய வச்சு போயிடுங்க தக்க தக்க தக்கன்னு. ஆமென். அதுல குளிர்காய இப்படி எரிய வச்சு குளிர்காயெல்லாம் நிறைய இருக்குது. உனக்கு புறம் பேசணுமா? ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, உனக்கு புறம் பேசணுமா? அவனே உனக்கு சொல்லித்தரேன், கிட்ட போய் ஏசு நல்லவன் சொல்லிட்டு வந்துரு. உனக்கு அண்ணா பத்தி பேசினா தூக்கம் வருமா? ஏசு ஜீவிக்கிறான்னு சொல்லிட்டு வந்துரு. ஆமென். இதை புறம் பேசு போய் ஊர் ஃபுல்லா. எதை புறம் பேசு? இதை புறம் பேசு. ஏசு ஜீவிக்கிறான்னு புறம் பேசு. காது கிட்ட போய் கடிச்சிட்டு வந்துரு, ஏசு ஏசு ஜீவிக்கிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பத்த வைக்க வரல, பத்த வச்சு அணைக்க வந்திருக்கிறோம். ஆல்ரெடி ஒன்று வரும்போதே பத்திக்கின்னு தான் வரும், அதை அணைக்க தான் நம்ம உள்ள இருக்கிறோம். ஆமென். சொல்லி எரியற குள்ளையில எண்ணெய் ஊத்தின கதையா, அதே எரிஞ்சு வரும். நீ இருக்க எண்ணெய் சேர்த்து ஏற்றி ஊற்றி விட்டுருவ. பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு அது எரிஞ்சுன்னு போயிடும் வெளியே. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஐக்கியத்துக்கு வரல. ஒருத்தர் எரிஞ்சு வந்தா அவனை பலப்படுத்தி, அவனை சரிப்படுத்தி, அவனை உருவாக்கி அவன் நல்லா இருக்கணும்னு தான் ஐக்கியத்துக்கு வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணக்கூடாது? சண்டைக்கு போகக்கூடாது, சபையை கட்டணும். என்ன பண்ணக்கூடாது? பதில பார்த்து சொல்லுங்க. சண்டைக்கு போகாத, சபையை கட்டு. சொல்லுங்க. சண்டைக்கு போகாத, சபையை கட்டு. ஆமென். அதுக்கு தான் ஐக்கியத்துக்கு வரும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நமக்கு பாதுகாப்புக்காகவும் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு பலப்படுவதற்காக நம்ம சபைக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறோம். அதான் கர்த்தர் நம்மளை ஐக்கியத்தை வச்சிருக்கிறார். ஆமென். சபை அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆமென். பணம் இருக்கிற இடத்துல எல்லாம் சபையை கட்ட முடியாது. அல்லேலூயா. ஐக்கியம் இருந்தா தான் சபையை கட்ட முடியும். ஆமென். பணம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தர் அதை கொண்டு வந்துருவார். ஆமென். கர்த்தர் நிச்சயமா கொண்டு வருவார். ஆனா ஒரு மனமா இருந்தா தான். எந்த இடத்துல பாஸ்டர் மட்டும் சபையை கட்டி இருக்கிறாங்க? ஒரு விசுவாசி கள்ளத்துக்கும் ஒரு விசுவாசி சோத்திரம். ஆமென். இல்ல தேவ பிள்ளையே, நம்ம எல்லாம் ஒரு மனமா கட்ட தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப சபை வளர்வதற்கு விசுவாசிகள் சபையோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உள்ள வச்சிருக்கிறார். அப்ப ஒரு மனமா இருந்து என்ன பண்ணணும்? சபையை நம்ம கட்டணும். ஆமென். 1 யோவான் 1:3 வாசிக்கும் பொழுது, ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்க எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு என்ன பண்றோம்? அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்ப இருந்தவர்கள் எல்லாரோட ஐக்கியமா இருக்க விரும்பினாங்க. ஆமென். சும்மா விசுவாசி கூட வந்தோட சண்டை போட்டு நடக்காதீங்க. என்ன? ஒரு குடும்பத்தோட குடும்பம் சண்டை போட்டு கிடக்காதீங்க. ஐக்கியமா இருங்க. அப்பதான் நீங்க வளர முடியும். அல்லேலூயா.
கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தவறா இருந்தா மன்னிச்சிட்டு போங்க. என்ன நடக்க போகுது இப்போ? ஏதோ ஒரு பையன் உன் பொண்ணுகிட்ட வந்து அழகா இருக்கமான்னு சொல்லிட்டான், என்ன ஆக போகுது? தம்பி அதெல்லாம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போ. என்னமோ நீ தான் வெட்டி வீணாவே டேய் சபைக்கு வந்து பொழந்துருவோம் உன்னை. நம்ம பிள்ளைங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, சொன்னா நாங்களே பொழந்துருவோம். நீங்க என்ன பொழுது? ஆமென். ஏதோ ஒரு சின்னதா ஒரு சில அதான் நம்ம இப்ப இருக்க ஜெனரேஷன் வேற. ஆமென். அப்போ தூரம் நின்று பார்க்க, தூரம் நின்று பேசுது, அதுவே பிரச்சனையா இருந்தது. இப்போ அப்படி இல்லையே, முகமுகமாய் பேசுகிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருப்பாராங்க. அப்ப பாருங்க, நாம இணைந்து செயல்படணும். அல்லேலூயா. பிள்ளைகள் செய்ய தவற மன்னிங்க. சில குடும்பங்கள் தெரியாம செஞ்சா மன்னிச்சுட்டு போங்க. நீ ஆவிக்குரிய வளர்ந்ததுக்கு என்ன அடையாளம்? சரிங்க சார், தெரியாம தானே பண்ணிட்டீங்க. ஓகே சோத்திரம். அது எப்படி தெரியாம நீ பண்ணுவ? தெரியாம நீ பண்ணுவ? அதான் சொல்லிச்சே தெரியாம பண்ண. அப்புறம் தெரியாம பண்ண கேட்கறது வேற. அது சொல்லும் போது என்ன சொல்லிச்சு? தெரியாம பண்ணிட்டேன் சிஸ்டர், மன்னிச்சுங்க. அது எப்படி தெரியாம பண்ணுவேன்? அந்த நீ பைத்தியம் ஆடாது அப்படின்னு சொல்லும் போதே சொல்லிச்சு தெரியாம தான் பண்ணிட்டேன். அப்புறம் மதிப்பு என்ன வருது? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம ஐக்கியமா இருந்து என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை பெறணும். ஐக்கியமா இருந்தா தான் ஆசீர்வாதம் பெற முடியும். பாருங்க, நம்ம ஆண்டவரோட ஐக்கியமா இருக்க வந்திருக்கிறோம். ஐக்கியம் தற்செயலா வராதுங்க, நான் தான் போனோம். ஆமென். ஐக்கியம் தற்செயலா வளராது. நாங்களே தேடி ஓடணும், நாங்களே தேடி சபைக்கு ஓடணும், நாங்களே தேடி ஐக்கியத்துக்கு ஓடணும், நாங்களே தேடி போறதுனால தான் கர்த்தர் வளர்க்க முடிஞ்சது. ஆமென். ஐக்கியம் தற்செயலா வராது, நீங்கள் இணைஞ்சாதான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. இப்ப பாருங்க, நான் தான் என்ன பண்ண தொடர்ந்து போனோம். ஆமென். பழைய ஏற்பாட்டின் சபை வளர்ந்த விதம் வேற, புதிய ஏற்பாட்டின் சபை வளர்ந்த விதம் எதுனா ஐக்கியத்துல தான். ஆமென். அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி வந்தனால தான் சபை வளர்ந்தது. ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, ஆண்டவருக்குள்ள வளருங்க, ஐக்கியத்துக்குள்ள வளருங்க. ஆமென். என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குள்ள வளரணும், ஐக்கியத்துக்குள்ள வரும்போதுதான். ஆமென். உன் வாயில வரும், நான் சபைக்கு வந்து வெறுமையா போறேன்னு சொல்லல, அது வாயில வராது. நீ ஆண்டவருக்குள்ள வளராத வரைக்கும், ஐக்கியத்துக்குள்ள வளராத வரைக்கும் வாயில ஒரு வார்த்தை வரும், இன்னும் எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, அப்படிதான் வரும். நீ ஆண்டவருக்குள்ள வந்துட்டு ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா வாயில அந்த வார்த்தை வராது. ஆமென். அதுதான் கர்த்தர் சபையில் ஐக்கியத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஐக்கியம் மக்களை தக்க வைக்கும் ஒரு உறவு. எதனா ஒன்னா ஏன் எல்லாம் எழுந்து ஓடுறாங்க? ஏதோ பிரச்சனை, விசுவாசிக்கு ஏதோ போராட்டம், ஏதோ மரணம், ஏதோ. ஆமென். வேதம் சொல்லுது இல்லையா, நீ திருமண வீட்டு காரியத்தை போகிறத பாக்கிலும் துக்க விட்டு போறத நலம். அங்க கூட சில பேர் வரமாட்டீங்க. எழுந்துக்கு போனா கச்சிட போதுனா உன் பக்கத்துல ஒரு ஆள் தான் கடிக்கும், போனா கடிக்காது. ஆமென். அது பாவம், எல்லாத்தையும் முடிச்சு ஓரமா பத்தனுக்குது. அதெல்லாம் தைரியமா போய் பக்கத்தில் நிற்கிறோம். மனுஷன் பக்கத்துல நின்று பேச முடியுமா? ஆள் பத்தாச்சு, இன்னும் பேசணும் ஒருத்தரை வாய் திறக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஏன் மாணவரே அடிக்கிறது? என்ன பேசினாலும் வாய் திறக்க மாட்டாங்க யாரும். பாஸ்டர் கோச்சின் போயிடுவாரு. ஆமென். நம்மளுக்கு அதான் சான்ஸ், சத்தியத்தை சத்தியமா அடிச்சுட்டு வந்துடணும். ஆமென். அந்த இடத்துல யாருமே பேச மாட்டாங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை மேல வந்துடும். எந்த மாதிரி? நான் மரணத்துல வந்து பிரசங்கம் பண்ணும்போது இருப்பீங்க ஒரு நிலைமை. இப்பதான் பிரியாணி துண்டு வந்திருக்கும், அங்க போய் ஒரு அக்கா கூட சிரிச்சிட்டு வந்திருக்கும் நல்லா, அங்க வந்தா சோகமாயிட்டாங்களாம். ஆமென். இன்னைக்கு யாருக்கு இப்ப கல்யாணம் மரண வீட்டில் வந்து அழுதுனுங்கிறது? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமென். ஏதோ ஒரு எதிர்பார்க்காத மரணங்கள் வரும்போது நம்ம துக்கம் அதிகமாகிடுது. ஆனா எதிர்பார்த்து இருக்கிற மரணம் தான் ஒரு சில, அதுக்கே எதிர்ப்பு எப்போ சாமன்னு தெரியலன்பான். ஆமென். ஆனா செத்த பேர் அழுவான் பாருங்க, ஐயோ 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 எப்போ, எல்லாருக்கும் தெரியாது, பக்கத்துல இருக்கிறவனுக்குலாம் இது எப்போ போவான்னு காத்து நின்று போந்தவனே அழுவுற, எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு நல்லதுக்கு போறீங்க இல்லை கெட்டதுக்கு போய் நில்லுங்க ஒரு விசுவாச வீட்டு. ஆமென். அந்த பேய் உங்களுக்கு கடிக்காது, எழுந்து அந்த பேய் உங்க வீட்டுக்கு வந்துடாது. என்ன பண்ணாது? எனக்கு ஒரு சொல்ல பயம் என்ன தெரியுமா? போனா ஆவி வீட்டுக்கு வந்துருமோ? நீ இருக்கும்போது அந்த ஆவி வீட்டுக்கு வராது. கண்டிப்பா நீ இருக்கும்போது வராது. ஏன்னா உன்னை பார்த்தா உங்க வீட்டுக்கார வீட்டுக்கு வருது இல்லை, நைட்டு 10 மணிக்கு வராப்புல பாவம். பேய் எப்படி வரும்? கண்டிப்பா பேய் வராது. ஆமென். அவருக்கு தெரியும் பேயை விட என் மனைவி பெரியவள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பெண்ணுகள் மட்டும் தான் அதிகமாக பேய் பிடிக்குது. அது என்னவோ தெரியல,
அது அப்பத்திலிருந்து ரகசியமாகுது. இன்னும் பேய் பிடிக்கிறதுல ரெஸ்ட் எடுத்தா பெண்கள் தான் அதிகமா. ஆமென். ஏன்னா பலவீனமா இருப்பாடு, எல்லாத்தையும் ஏத்துக்கிறது, எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிறது, எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிறது. எல்லாத்தையும் அரவணைக்க கூடாது. ஆமென். எல்லாம் அரவணைச்சா அவங்ககிட்ட பேய் தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, நம்ம ஐக்கியத்துக்குள்ள தக்க வைக்கிற உறவு தான் ஐக்கியம். ஆமென். மக்களை தக்க வைக்க உறவு. பாருங்க, இளையகுமாரன் தன்னுடைய தகப்பன் விட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அப்பாவுக்கு ஒரே வேதனை, அப்பாவுக்கு ஒரே மனசு கஷ்டம். ஆனா அவன் போயிட்டு எல்லாத்தையும் எழுந்துட்டு திருப்பி வரான். திருப்பி வந்த உடனே அந்த அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு என்ன பண்றாரு, ஆகாரத்தை கொடுக்குறார். ஆமென். பலி செலுத்துறது எதுக்குன்னா ஐக்கியத்துக்கு தான் பலி செலுத்துறாங்க. அவனை கூப்பிட்டது எதுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க, அவன் ஐக்கியமா இருக்கணும். பலி செலுத்தும் நோக்கம் என்ன தெரியுமா, ஐக்கியத்துக்கு தான் பலி செலுத்தப்படுது. ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பேர்லாம் ஒரு வீட்டுல கூட தண்ணி கூட குடிக்காம போட வந்துருவீங்களாமே. எதுக்கு ஒரு வீட்டுல போய் நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறாங்க, அது ஒரு ஐக்கியம், அது ஒரு அன்பு. நம்ம என்னமோ வீட்டுல கறி மீன் ஆக்கி சொன்ன மாதிரி. ஆமென். அங்க கஞ்சி கூட கிடையாதுன்னு தெரியும். பாவம் அந்த அக்கா உனக்காக சாப்பாடு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்குது, போய் சாப்பிட்டு வந்தான்னா. ஆமென். அல்லேலூயா. அப்போ சாப்பாடு என்பது ஐக்கியத்துக்கு வெளிப்பாடு. ஆமென். அல்ல சபையில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பாடு போடுறாங்க, ஒரு ஐக்கியம். ஆனா அப்பயும் ஒரு சில ஆள் எழுந்து போவோம், எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போறாங்க, இல்ல எங்கேயோ பத்துக்கு போறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், நாங்கள் உங்களோடு ஐக்கியத்தில் இருக்க மாட்டோம். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறேன். ஆமென். சபை என்பது ஒரு ஐக்கியம். ஆமென். சபை என்பது ஒரு ஐக்கியம். அதில் இணைந்து செயல்படுத்த கர்த்தர் நம்ம உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, அந்த ஐக்கியமா இருப்பதற்கு வழிதான் அந்த அந்யோன்யத்தை கர்த்தர் உள்ள கொண்டு வரார். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, ஒரு ஐக்கியத்துல எல்லாவற்றிலும். ஆமென். ஆனா அந்த ஐக்கியத்துல என்ன பண்ணல, மூத்தவன் வந்து சேரல. என்ன, மூத்தவன் வந்து சேரல. நான் அவன் கூட என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஏன்னா உனக்காக பில்கேட் ஷேர் போட்டோம் கொண்டு வர வெளியே சாப்பிட்றதுக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல என்னமோ நமக்குள்ள ஒரு பெருமை வந்துருது. ஆமென். ஆரம்பத்துல சபைக்குள்ள வந்து, ஆண்டவரே இந்த இடத்துல வர ஆகாரத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எங்க போச்சு அந்த அர்ப்பணிப்பு? ஆமென். நாங்களாம் சபையை காலி பண்ணி, சாப்பாடை காலி பண்ணி, தைசாவை காலி பண்ணி சபையை விட்டு போக மாட்டோம். அது ஐக்கியம், அது ஐக்கியம். என்னமோ நீங்க தான் பசுத்தவான் மாதிரி பசுத்த வாட்டி மாதிரியும், மற்றவங்களாம் என்னமோ சோத்துக்கு இல்லாத மாதிரியும் நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன ஓட்டு என்ன, நான் ஐக்கியமா இருக்க விரும்பல. அப்ப நீ கடைசி வரைக்கும் வளர மாட்டேன், நீ கடைசி வரைக்கும் விருத்தி அடைய மாட்டேன், நீ கடைசி வரைக்கும் மேல வர மாட்டேன். நீ எப்போ உன் ஐக்கியத்தோடு இணைஞ்சு செயல்பட விரும்புறியோ அப்போதான் வளர்ச்சி மேல வரும். ஆமென். எப்போ நீ அதில் இணையறியோ, சபையோட எப்போ நீ இணையறியோ, ஆமென், அப்பதான் நீ உருவாக முடியும். ஆமென். அப்படி தனியா உருவாக்குனா கர்த்தர் அவனும் தனியா உருவிட்டு போயிடலாமே. எது கர்த்தர் சபையை வச்சா? ஆமென். உருவாக்குதாங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவது. அப்ப பாருங்க, எல்லாவற்றிலும். ஆமென். போஜனம் எதற்கு அடையாளம், ஐக்கியத்துக்கு அடையாளம். போஜனம் எதுக்கு அடையாளம்? அதனாலதான் யார் வீட்டுக்கு வந்து என்ன பண்றோம், ஏதாவது முதல்ல கொடுக்குறோம். ஆமென். ஏதாவது கொடுக்குறோம். அது தண்ணியோ டீயோ காஃபியோ கொடுக்குறோம். வந்திருக்கிறாங்க, நம்ம வீட்டு தேடி வந்திருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் குடிப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன, நான் வீட்டுக்கு போனா இல்ல எனக்கு நான் பூஸ்ட் மட்டும் தான் குடிப்பேன். ஏதோ குடுக்குற அக்கா காப்பி கீப்பியை போட்டு டீ ஆத்தி தண்ணி ஊற்றி ஊற்றி ஏதோ குடிச்சிட்டு போ. நீ பூஸ்ட் மட்டும் தான் குடிப்பேன்னா அந்த அக்கா எங்க போவோம் அதுக்கு? ஆமென். அது பேர் ஐக்கியம் கிடையாது. அங்க கஞ்ச காய கூப்பி ஏதோ குடிச்சு தான் போனோம். ஆமென். கஞ்சி தண்ணி கூட இருக்கும், அது பூஸ்டோட நல்லா இருக்கும். அப்படிதானுங்க? ஆமா. அப்ப கஞ்சி தண்ணி நல்லா தான், இப்பதான் நல்லா இல்லை இல்லையா? இன்னைக்கு இப்படிதான் ஆகி போச்சு. நான் இதை மட்டும் தான் குடிப்பேன். இல்ல, அது நீ குடிக்காமையா உட்காந்துரு பேசாது, அது பேர் ஐக்கியம் கிடையாது. ஆமென். என்ன அவங்க வீட்டுல என்ன இருக்குதோ எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த டம்ளர் கொடுத்தாலும் குடிக்கணும். அது உடஞ்சி போனதா இருக்கும், நசுங்கி போனதா இருக்கும், அதை குடிச்சுதான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஐக்கியம். அவங்க வீட்டுல அதான் இருக்கும். என்ன வீட்டுல எடுத்து கொண்டு போய் குத்துட்டு வா, அதுக்கு மனசு வராது கடைசி வரைக்கும் உனக்கு. ஆனா அங்க ஒஞ்சி போனதை மட்டும் சொல்லு இருப்பேன். என்ன போனேன், அந்த அக்கா இப்படிப்பட்ட இடத்துல எனக்கு இப்படி கொடுத்துட்டாங்க, இந்த தட்டுல சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அந்த அக்கா வீட்டுல அதான் இருக்குது, உங்ககிட்ட 2 தட்டு வேணுமே குத்துட்டு வாங்க பேசாத. அதை செய்ய மாட்டேன் கடைசி வரைக்கும். ஆனா அதை மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது ஐக்கியம் கிடையாது. குறை சொல்லுவது ஐக்கியம் கிடையாது. இன்னைக்கு
இந்த காசிப் தான் அதிகமா பெருகி போயிருக்குது. குறை சொல்லுதல். குறை சொல்றது ஐக்கியம் கிடையாது. குறை சொல்றால் ஐக்கியத்துல இல்லைன்னு அர்த்தம். அது வேலை என்ன? குறை சொல்றது தான். அது ஒரு ஆவி. அந்த ஆவியை நம்மள இருந்து செயலிருந்து போக பண்ண வைக்கணும். நீ வளரணும் அப்படின்னா இதுதான் நல்லது. ஆமென். என்ன திடீர்னு ஆகாஷ் இறங்குப்பா, வேற ஒருத்தர் கீபோர்டு வாசிப்பேன்னு சொல்லணும், என்ன பண்ணும்? அடுத்தவர் வேற சச்சா போக மாட்டேன், கை கொடு, God bless you. திடீர்னு ஃப்ரீட்டா இறங்கிட்டு அடுத்த ஆள் பசங்க வைப்பேன் யூத்தில், என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? அது ஐக்கியம். கத்த நீங்க நிக்க வச்சிட்டார், அவ்வளவுதான். நான் எந்த தகுதி உடையவன் கிடையாது. என்ன ஏதோ ஒரு உண்மையை பார்த்தோ, ஏதோ எப்பா நீ எல்லா இடத்தையும் செய்யறப்பா, ஏதோ ஒரு பத்தத்துக்கு மேல நிக்க வச்சிட்டார், அவ்வளவுதான். வேற ஒரு குவாலிஃபிகேஷன் எனக்கு கிடையாது. நான் குவாலிஃபிகேஷன் இல்லாத ஆள். ஆமென். எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. என்கிட்ட ஆண்டு என்ன பார்த்தாரோ தெரியல. ஆமென். அது ஒண்ணுதானே தவிர வேற இங்க நிக்கிறதுக்கு எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. ஆமென். அப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்தா மட்டும்தான் பொறுப்பு கிடையாதுங்க. சபையில எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீங்க பொறுப்பு இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க பொறுப்பு இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க உத்தரவாதம் பண்ணணும். அதுதான் ஒவ்வொரு விசுவாசியோட பொறுப்பு. ஆமென். உன்னை பொறுப்புல வச்சா தான் நீ ஊழியம் செய்வ, உன்னை பொறுப்புல வச்சா தான் நீ ஜபத்துக்கு வருவ, உன்னை பொறுப்புல வச்சாதான் ஐக்கியத்துக்கு வருவனா, நீ எப்படிப்பட்ட ஆளு நீயே உன்னை யோசிப்ப. நீ தனியா போய் உட்காந்து ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உங்ககிட்ட என்ன காரியத்தை சொல்றாரு பாரு. நான் எப்பவுமே தவற ஒப்புக்கொண்டு தான் எப்பவுமே நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன ஏதா வர குழப்பத்துக்கெல்லாம் நான் என்ன முதல்ல என்ன பண்ணுறதுமா, என்ன ஏதாவது ஆராய்வு, ஏதாவது இருக்குதா ஆண்டார் உள்ள, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, நான் ஏதாவது தவறிட்டேனா, எங்கேயாவது விழுந்துட்டேனா, ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, எப்பொழுதுமே இங்க வர முதல் பிரச்சனை என்னதான் ஆராய்வேன். ஆமென். ஆனா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க எப்படியோ அப்படிதான் சபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமென். ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிதான் சபை, அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இன்னைக்கும் அப்படிதான் செய்யறாங்க. அதனால தான் நாங்க எல்லாத்துக்கும் நாங்க ஐடென்டிஃபை பண்றோம். எனக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, எனக்குள்ள ஏதாவது போராட்டம் இருக்கா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் எங்கேயாவது விழுந்துட்டேனா, நான் ஏதாவது தவறா செஞ்சுட்டேனா, என்ன மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவர், மன்னிங்க ஆண்டவரேன்னு பாதினே ஜபத்துல போடுறது ஜபம் தான். வேற காரியம் பண்ண மாட்டேன். எப்பவுமே என்னதான் ஆராய்வேன். ஆனா இப்ப இருக்க பிரச்சனை அடுத்தவனை தான் ஆராயிறீங்க தவிர உங்களை ஆராய மாட்டீங்க. ஆமென். ஏன் இது நடந்தது, ஏன் இது வந்தது, எதனால இதாச்சு, நான் என்ன பண்ணேன், எதனால இது காரியத்தை நடக்குது, அப்படி நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, நீங்க மேல வருவீங்க. எப்பவுமே நான் சரியா இருக்கிறேன் மத்தவங்க தப்பு நினைச்சிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அது உங்க மேல இருக்க பெரிய தப்பா இருக்கும். அல்லேலூயா. அப்படி இருக்க கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, மனிதனோடு ஐக்கியம் வைக்க ஸ்டேட்டஸ் பார்க்க கூடாது. 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். மனுஷனோடு ஐக்கியம் வைக்க ஸ்டேட்டஸ் பார்க்க கூடாது. இயேசு நினைச்சிருந்தாரா நம்மளாம் எட்டி கூட பார்த்திருக்க மாட்டார். ஆமென். எனக்கு வீட்டுல இதெல்லாம் இருக்கவங்களோட தான் நான் பேசுவேன். ஒரு சில வீட்டுக்குள்ள போறோம், வீட்டுல ஒண்ணுமே இருக்காது, தர கூட சரியா இருக்காது. ஆமென். கீழே தான் உட்காருவோம். எனக்கு சேர் போட தான் உட்காருன்னு சொல்ல முடியுமா? அங்க வீட்டுல பாய் கூட இருக்காது, கீழே உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ண முடியும். ஸ்டேட்டஸ் பார்த்து பழகாதீங்க யாருக்கிட்டையும். நகை போட்டு வந்தா ஒரு பேச்சு, நகை போட்டு வரலன்னா ஒரு பேச்சு, நல்ல புடவை கட்டு வந்தா ஒரு பேச்சு, நல்ல ஃபேன்சி கட்டு வந்தா ஒரு பேச்சு, இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் ஒரே ஐக்கியமா தான் இருக்கணும். ஆமென். இதுதான் சபை, இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். யோனத்தானுடைய ஐக்கியம் தாவீது இருந்த நோக்கம் என்ன? அவன் ஸ்டேட்டஸ் பார்த்தா பழகணும். யோனத்தான் சவுலுடைய பையன் கிடையாது. அவன் அடுத்த பிரின்சஸ், அவன் அடுத்த ராஜா, அவன் அடுத்த ஸ்தானத்துல நிக்கிறான். ஆமென். நீ ஆவிக்குரிய பெருமை எல்லாம் சொல்லிட்டு கிடப்ப. யோனத்தான் ஒரு ராஜஸ்தானத்துல நிக்கிறான். அவன் ராஜாக்கு அடுத்த ஸ்தானம். அவன் சொல்றான், நீ ராஜாவாயிரு, நான் அடுத்த ஸ்தானத்துல நிக்கிறேன். இதுதான் ஐக்கியம். யோனத்தானோ தாவீது கூட இருந்தது நட்பு கிடையாது, நட்பை தாண்டி இருக்க உடன்படிக்கை. ஐக்கியம் என்பது உடன்படிக்கையின் அடையாளம். ஆமென். கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஐக்கியமா இருக்க நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்டேட்டஸ் பாட்டு பழகாதீங்க தயவு செஞ்சு. ஆமென். இது தவறான இது. அல்லேலூயா. தவறான ஒரு காரியம். எல்லாரும் ஒரே மனிதர் தான். ஆமென். நம்ம எல்லாம் ஒண்ணுதான், இதுல மாற்றமே கிடையாது. நம்ம எல்லாமே இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம். இங்க ஐக்கியம் பார்த்து ஸ்டேட்டஸ் பார்த்து இவங்ககிட்ட தான் பேசுவேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பழக மாட்டேன், அப்படி மட்டும் இருக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க தள்ளி தான் நிற்பீங்களே தவிர உள்ள வர மாட்டீங்க. நீங்க இயேசுவின் சரீரத்துக்கு வெளியே தான் நிக்கிறீங்களே தவிர உள்ள வரல. ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, எல்லாவற்றிலும் அவர் சொன்ன காரியம், நீ ராஜாவாயிரு, நான் அடுத்ததான் நிக்கிறேன். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு உடன்படிக்கை தெரியுமா அது?
அதை தியானிக்க நமக்கு நேரம் இல்லை, நிறைய காரியம் இருக்குது. ஆமென். அப்போ எவ்வளவு இணைந்து அவன் செயல்பட்டான் தாவீதோடு கூட. ஆமென். ராஜ்யஸ்தானங்க எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? அவன் இஸ்ரவேலுக்கு அவன் தான் ராஜா. அடுத்தது யோனத்தான். தாவீதை ஓரம் தள்ளி போடா அப்படின்னு போயிட்டு இருந்தானா யோனத்தானை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு உடன்படிக்கை தாவீது கிட்ட போயிடுச்சு. ஆமென். உடன்படிக்கை தாவீது கிட்ட போயிடுச்சு. அப்போ அவன் நான் சவுலுடைய பையன் கிடையாது, நான் தாவீதுக்கு அடுத்ததான் என்று உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டான். ஆமென். அத்த நல்லவரா. சவுல் திட்டுறான், ஏண்டா ரெண்டங்கம் பண்ற மகனே, நீ ராஜஸ்தானண்டா, நீ என்னடா அறிவில்லாம பண்ணிட்டு இருக்கிற, அவனை ஏன்டா போய் தேடுற, அவன் செத்து போயிட்ட, நீ தான்டா அடுத்த ராஜா, நீ அவன் இருக்கிறவங்க ராஜஸ்தானம் வர முடியாதுடா ரொம்ப தெளிவா சொல்றான் சவுல். ஆனா அவன் சரியாயிட்டான், இல்ல அவன் தான் ராஜா. ஆமென். அவன் தான் ராஜா. இன்னைக்கு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி என்றாலும் கடைசியில் ஒண்ணு இல்லாம போயிடும். நீ இருக்கிற இடத்துல இன்னொருத்த நிறுத்தி அழகு பார்க்கப்பார். ஆமென். அதனால தான் ஊழியங்கள் சபைகள் எல்லாரையும் பயன்படுத்த நோக்கம் என்ன தெரியுமா? அடுத்தது நீ உருவாயிட்டா இன்னொரு சபையை உருவாக்கலாம், இன்னொரு ஆத்துமாக்களை போய் பார்க்கலாம். ஆமென். அதுக்கு தான் சபைகள் போராடிக்கிட்டு இருக்குது. ஒரு உயர்வு வர வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்ப தெரியுமா மாட்டுவோம்? உன்னை ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு அப்புறம் தான் மாட்டுவேன். நீ கீழே இருந்து ஒண்ணுனா வருவேன், பெருக்குவேன், குப்பை வாருவேன், பாத்ரூம் கழுவேன், அப்புறம் கேஸ்டல் அனுப்புவாங்க, அப்புறம் எங்கேயா நடத்துவேன், அப்புறம் ஐக்கியத்தை கொண்டு வருவாங்க, அப்புறம் நிறுத்துவாங்க. கடைசியா பாஸ்டா இல்லைனா இவங்க தான், பாஸ்ட் இல்லைனா இவங்க தான். அப்போ வரும் பிரச்சனை. அப்பதான் பிரச்சனை வரும். யூத்ல ஃபிட் ஆயிலனா அடுத்த ஒரு நாள் நிறுத்துவாங்க, அங்கதான் பிரச்சனை வரும். யாருக்கு உத்தரவாதம் பண்ணிக்கிற? அவங்க கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, நான் நடத்திட்டு அவங்ககிட்ட கணக்கு கொடுத்துடணும். அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நீ தப்பிச்சிட்ட. ஆமென். பாஸ்டர் தான் இல்லையே, நான் தான் இங்க எல்லாம். பாஸ்டர் அம்மா தான் இல்லையே, நான் தான் இங்க எல்லாம். ஃபிட்டே தான் இல்லையே, நான் தான் இங்க எல்லாம். சண்டே ஸ்கூல் கல்பனா இல்லையே, நான் தான் இங்க எல்லாம். இல்ல 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 இல்ல. ஆமென். அந்த எண்ணத்துல போயிட்டீங்கன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சது. அதோட கர்த்தர் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டார்? பெருமையை பார்த்துட்டார். ஆமென். இந்த பெருமை நமக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. ஐக்கியத்துக்குள்ள எல்லாரும் ஒத்துப்பட்டு தான் வரணும். ஒருத்தரை வளர்க்க விரும்புறதுதான் ஐக்கியம். ஆமென். ஒருத்தரை வளர்க்க விரும்புதாங்க ஐக்கியம். அதுக்கு தான் நம்மளை கர்த்தர் ஒண்ணா வச்சிருக்கிறார். ஆமென். அப்படி இருந்தா தான் உங்களால வளர முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்களும் வளர மாட்டீங்க, உங்களால சபையே வளராது. ஆமென். கர்த்தர் வச்சு 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 பார்ப்பார். திருந்துவ மாறுவ, ஏதாவது நீ விட்டு கொடுப்ப, ஏதாவது நீ அர்ப்பணிச்சு வருவ, எங்கேயாவது வாழ்க்கை மாற ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப நேரம் பார்ப்பார் ஆண்டவர். அவர் வேதம் சொல்லுது இல்லையா, அவர் தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில நீடிய பொறுமையா இருக்கிறாராம். எப்படி? பாஸ்டருக்கு அந்த பொறுமை கிடையாது, எந்த பாஸ்டருக்கு அந்த பொறுமை கிடையாது. ஆனா ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறாராம். ஆமென். எதுக்கு? நீ எப்படியாவது வந்துருவ, நீ எப்படியாவது தாண்டிடுவ, நீ எப்படியாவது எதிலாவது செஞ்சிருவ, நீ எங்கேயாவது அர்ப்பணிப்ப, எங்கேயாவது கீழ்ப்படிவ, எங்கேயாவது ஒப்பு கொடுப்ப சொல்லி ரொம்ப பொறுமையா பார்க்கிறார். கடைசி வரைக்கும் தன் பிடரியை காயப்படுத்தி நான் செய்யறதா சரி, நான் பண்றதா சரி, நான் பண்றதா சரி, நான் பண்றதா சரின்னா அவர் சொல்லுவார், நீ பண்றதா சரி, எஸ் அப்படின்றவார். நீ பண்றது சரின்னு கர்த்தர் கூட்ட கொடுத்துட்டார் அப்படின்னா உன் கதை முடிஞ்சது. ஆமென். அவர் பண்றது சரின்னா தான் நம்ம கூட்ட சரியா இருக்கும். நீங்க பண்றது சரின்னு ஆண்டவர் கையில கொடுத்துட்டாருன்னா உன் கதை அதோட முடிஞ்சது. ஆமென். கடைசி வரைக்கும் நீ போன அந்த ஏற்றம் அப்படியே நின்று அப்படியே இறங்குவேன். உன்னை ஏற்றத்துக்கு எவ்வளவு நாள் ஆச்சு யோசிச்சு பாருங்க. ஆனா பிசாசு எப்படி இறக்கணும்? ஆரம்பத்துல எனக்கு அனுபவம், எங்க சபையில இந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரே நேரத்தில் ஒரு காரியனுக்குள்ள வந்து நான் இன்ன நாள் நடத்துவேன்னு ஒரே இடத்துல உடைச்சார். இங்க பலிபீட ஏறின உடனே எல்லாமே ஆட்டம் கண்டுருச்சு. இங்க இருக்கிறதுக்கு நல்லாவே தெரியும், எல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் நல்லா பண்ற மாதிரி தெரியும். இங்க ஏறினதுக்கு அப்புறம் தான் ஆட்டம் காட்டும். இங்க ஏறுறவங்களும் அந்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க ஏறுறவங்களுக்கெல்லாம் அடுத்த டார்கெட். ஐக்கியத்தை நடத்துறவங்க, மேல ஏறுறவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்களும் அடுத்த டார்கெட். ஆமென். எங்களை எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு அடிச்சாலும் உட்காந்து அழுதுருவோம், மறுமுறை காலில் விழுந்துருவோம். உங்களுக்கு அந்த தாழ்மை சீக்கிரம் வராது. அதனால இங்க ஏறுற ஆள் ரொம்ப ரொம்ப, அதுதான் இங்க ஏறுற ஆள் சீக்கிரமா நிக்காது. பாத்தீங்களா? என்னப்பா, எல்லாருக்கும் அதான் நீதி. இங்க ஏறுற ஆள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது உடனே இறக்கத்துக்கு வேலை ஆரம்பிச்சிருவான். அப்ப நீ எந்த இடத்துல போறியோ அங்க சரியானபடி நின்னா அங்க உயரம் வந்துகிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ சரி இல்லைன்னா பலிபீடத்தில் ஏறினாலும் எத்தனையோ பேர் இறங்கி இருக்கிறாங்க.
ஆமென். நானும் பெரிய ஆள் இல்ல. வேதம் சொல்லுது நிக்கிறேன் என்று பார்க்கிறபடி விழுதன் எச்சரிக்கையா சொல்லி வச்சிருக்கிறார். ஆமென். நிக்கிறேன்னு சொல்லி நினைக்காத, எப்போ வேணா நீ விழுந்து போவே. ஆமென். எப்போ வேணா நீ இறங்கி போவே, எப்போ வேணா கர்த்தர் உன்னை தள்ளலாம். ஏன்? இங்க பெருமை வரவே கூடாது. இங்க பெரியவர் ஒரே ஒருத்தர் தான். ஆமென். எல்லா துதிக்கு நமக்குமே ஆண்டவராக இயேசு ஒருத்தருக்கு தான். ஆமென். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா?